நண்பர்களே, இன்றைக்கான ஆஃப் மேரத்தான் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணோங்கிறத ஃபுல் வீடியோ இது. காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணிவிட்டு ரன்னிங் தேவையான எக்யூப்மெண்ட் காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். இதுதான் நம்ம ரன்னிங் போகக்கூடிய காஸ்ட்யூம் இது. அதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு பேக்கை போட்டு வீட்டில் இருந்து ஹெல்மெட்டெல்லாம் போட்டு நம்ம R15 V4 கிளம்பி போயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5:30க்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். எல்லோரும் வார்ம் அப் போட்டு ரெடியாகி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் வார்ம் அப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம BMI நம்பர் வாங்கணுங்கிறக்காண்டி பின்னாடி தெரியுதில் அந்த டேபிளில் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்பரை வாங்கிட்டு நம்ம ரன்னிங் தேவையான காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய முக்கியமான வார்ம் அப் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு ட்ரையல் ரன் அதையுமே முடிச்சுட்டு மேரத்தான் ஒரு 6:30 போல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எல்லாம் நம்ம ரன்னர்ஸ் எல்லாமே நெல்லை கிளப்பில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மேரத்தான் ரன் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு 6:30 போல். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஆஃப் மேரத்தான். இவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பீட் பண்ணி போயிட்டு இருந்தார். லொக்கேஷன் பாருங்கள், ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தான், ரோடே கிடையாது. இந்த ரோட்டில் தான் நம்ம 21 கிலோமீட்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன ஃபேஸில் ஓடி இருக்குங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லொக்கேஷனை பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆறு, தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. வாய்க்கால்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். தண்ணி செம்மையாக போயிட்டுருக்கு. அது பக்கத்தில் ஆஃப் ரோடு, ஃபுல்லாமே ஆஃப் ரோடு. அதில் தான் நீங்கள் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்ன டைமிங், என்ன ஃபேஸில் ஓடி இருக்குங்கிறது ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்தோம், ஆனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஓடணும். இது நம்ம ஓடின டைமிங் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் முடிச்சவங்க டீஹைட்ரேஷனுக்கு லெமன் ஜூஸ், ஆரஞ்சு, அப்புறம் வாழைப்பழம்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பிரியாணி, சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேட்டர் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளையும் நிறைய மோட்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன மோட்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். சூப்பர். இப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர், சரி 100 நாளைக்கு டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன அது ஓடுனீங்க, எப்படி உங்களுக்கு ஓட தோணுச்சு, அவங்க எல்லாராலையும் முடியுமா? முடியும். சூப்பர் தூள், வேற லெவலு. நம்ம 100 days 1000 கிலோமீட்டர் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தான் பேச சொல்லியிருந்தாங்க. அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து வந்த இடம், எந்த இடம் நம்ம மேரத்தான் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்டாலியன் மணிமுத்தார் போலீஸ் அகாடமி ட்ரைனிங் சென்டர். அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 21 கிலோமீட்டர் ரன்னிங்கை முடிச்சுட்டு ஒரு 10 புல்லப்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஸுக்கு பண்ணுற ஒர்க் அவுட் இதுவும் ஒரு 10 செட் போட்டோம். இதை போட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர். நம்ம வீட்டிலேருந்து 45 கிலோமீட்டர் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நம்ம ரன்னிங் ஓட்டின ஸ்பாட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேச்சர் வேறு லெவலாக இருந்துச்சு. தண்ணி இன்னிலும் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. குளிக்கலாம்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆனால் தனியாக இருந்தனால குளிக்க முடியல. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்ட்ராங்காக ஒரு மில்க் போட்டு அதுக்கப்புறம் அதை குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூல் ரன் பண்ணுற மாதிரி ஒரு இளநியை போட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கட்டில் கிடந்துச்சு. அதை போட்டு வானத்தை அண்ணாத்தை பார்த்துட்டு அதை தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஈவினிங் வந்து நம்ம ஊரில் தெப்பத்தெருவில் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணுறோம்.